உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்னாச்சு சார்? ஏன் கண் கலங்குறீங்க? அது அது இதோ பாருங்க, கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் சார். உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதோட சாப்பிடும் போதே கவனிச்சேன், நீங்க பாதியிலே எழுந்திருச்சு வந்துட்டீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். இல்ல அன்பரசி, அண்ணன் பல வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, அதனால அன்பு காட்டுறாங்க. ஓகே, இது வரைக்கும் அம்மா அவங்களோட அன்பை முழுசா எனக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ எல்லாமே அவருக்கு போன மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நானும் அவங்க பையன் தானே, கடைசி பையன் வேற. நானும் அவங்க பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு வாய் இந்தாடா அப்படின்னு ஊட்டினாதான் என்ன? சரி விடு அன்பரசி, இதெல்லாம் உனக்கு புரியாது. இது அம்மா பையனுக்கு இடையில இருக்கிற பாசம். ஏய், நான் இங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சார், அம்மா பையனுக்குள்ள இருக்கிற பாசம் எனக்கு புரியாதுதான். ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ கிளாஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பொசசிவ் ஆகுறீங்களா சார்? ஆஹா, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு மட்டும்தான் அவங்க அன்பு வேணும்னு நினைக்கிறது தான் பொசசிவ். எனக்கும் வேணும்னு நினைக்கிறது எப்படி பொசசிவ் ஆகும்? சார், நீங்க பேசும்போதே உங்க மனசுல என்ன இருக்குன்னு வெளியே தெரியுது சார். பாரா குழந்தைக்கு கோவத்தை. கோச்சுக்காதீங்க சார். குழந்தையா இருக்கும் போதுதான் அம்மா எனக்கு மட்டும்தான் அண்ணன் கூட பேசக்கூடாது, தம்பிக்கு சாப்பாடு ஊட்டக்கூடாதுன்னா கோவம் வரும். ஏன்னா அந்த வயசு அப்படி. அந்த நேரத்துல அம்மா தான் பசங்களுக்கு உலகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி தனக்குன்னு ஒரு உலகத்துக்குள்ள பசங்க போயிருவாங்க. அம்மா அப்பா மேல பாசமும் அன்பும் இருந்தாலும் இந்த பொசசிவ் இருக்காது. ஆனா உங்களுக்கு இப்ப வந்திருக்கு சார். ஒரு வகையில எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணல. எனக்கு தோன்றத சொன்னேன், அவ்வளவுதான். சரி விடுங்க, எல்லாம் சரியாயிடும் சார். ஆமா, நீங்க ஏன் உங்க அண்ணன் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? ஏண்டி, இவ்வளவு பேசின உனக்கு அது மட்டும் தெரியலையா? திடீர்னு 27 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன்னு ஒரு உறவு வந்து நின்னா எப்படி பேச முடியும்? சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி பேசி சிரிச்சு வளர்ந்திருந்தா ஓகே, அண்ணங்கிற ஃபீல் இருக்கும். இப்ப அது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிற மாதிரி தானே தோணும். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா உங்க கதை எல்லாரும் மாதிரி இயல்பா இல்லையே. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் காணாம போயிட்டாரு, இப்பதான் வந்திருக்காரு. அவரை நீங்க ஏத்துக்க தானே வேணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.